சகாயம் என்பவர் என்னோடு கூட இருந்தவர். அவர் காலையில் எழுந்தால் யாரை அடிப்பார் என்று அவருக்கே தெரியாது. அவருடைய மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டார். அந்த பாதிப்பில் அந்த சகாயம் என்னோடு அங்க சிறையில் சேர்த்து விட்டார்கள். சேர்த்ததால் இவன் யாரை அடிப்பான் என்ற ஒரு பயம் எனக்கும் உண்டு. ஆனால் அடி என்பது அவன் சொல்லவில்லை. நான் உன்னோடு மனுக்கிட்டவோ சண்டை போட மாட்டேன் என்று அவன் தகாயம் சொன்னான். சொல்லும்போது நீ பரவாயில்ல, நீ நல்லாவே இரு. அவன் எனக்கு அவ்வளவு ஒரு சண்டை போட்டு கொண்டு இருந்தவன் என்னோடு வந்த பிறகு அவன் நல்ல வழியில் நடந்தான். நடந்தபோது ஒரு நாள் நான் வாய்தாவுக்கு அடிக்கடி செல்வதால் அவனோடு பேச இயலவில்லை. பேசி ஒரு நாள் சனிக்கிழமை மனு இல்லாத நாள் அன்று உட்கார்ந்து அவனோட பேசும்போது அவன் சொன்னான், நீ யார் அப்படின்னு கேட்டபோது நான் என் அண்ணனும், நான் மிலிட்ரி 10 வருஷம் சர்வீஸ், நான் மிலிட்ரி மேலே கூரை மேய்ந்து கொண்டிருந்தேன் கிடுகில ஓடைகளை ஒரு. அப்போது என் அண்ணன் ஏதோ ஒன்று சொன்னார். சொல்லும்போது அந்த குத்தூசியால் நான் எரிந்தேன். எரிந்தது குத்தி இந்த பக்கம் தராய்க்கு போய்விட்டது. என் அண்ணன் இறந்து விட்டார். அந்த இடத்துலேயே அண்ணன் இறந்து விட்டதால் என்ன செய்தார்கள், என்னை சிறையில் போலீஸ் பிடிச்சது, சிறையில் தள்ளியது. அந்த சிறையே என் வாழ்க்கையில் ரொம்ப பின்னடைவை என்னை கொண்டு வந்தது. நான் என்ன செய்வேன் என்று சொன்னான். இப்போது உன்னுடைய அண்ணி என்ன செய்கிறாங்கன்னு நான் கேட்டபோது என் அண்ணி வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கடிதம் போட்டையா என்று கேட்டபோது கடிதம் எதுவும் நான் போடவில்லை என்று சொன்னதால் அவன் சொன்னான், என் அண்ணி என் மேலே உயிராக இருப்பாங்க, நல்லவங்க அப்படின்னு சொன்னான். சரி, அன்னிக்கு ஒரு கடிதம் போடுவோம் என்று இருவரும் கலந்து ஆலோசித்து இந்த ஒரு முடிவெடுத்து ஒரு கடிதம் போட்டோம். அந்த கடிதத்தில் அதை கண்டவுடன் மறுநாளே வந்துட்டாங்க. வந்தபோது அவங்க டிஷர்ட்டு தேவையான பொருளெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்த போது அவங்க முதல் கேள்வி, அவன் பேசுவானா பேச மாட்டானா என்றுதான் கேட்டாங்க. அவன் பேசாமல் தள்ளி நின்றிருந்தான். நின்றிருந்த போது இந்த மாரியப்பன் தான் பக்கத்தில் சென்று, என்னம்மா நீங்கள் அவன் பேச மட்டும் சொல்லுங்க, அவன் இந்த கேஸை விடுதலை நான் கொண்டு போயிடுறேன், அவன் வந்தால் என்னோடு தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க. சொல்லும்போது சரி நான் பேசி பார்க்குறேன், அது நல்லபடியாக நடந்தால் அவங்களுக்கு அடுத்த மனுவுக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னபோது மறுநாள் அவங்க மனுவுக்கு வந்தாங்க. அப்போது இவனிடம் ராத்திரியெல்லாம் சொல்லி 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 நீ நல்லபடியாக இருக்கணும்னா உன் அண்ணியோடு பேச வேண்டும், நீ அன்னிக்கு தேவையான சொல்லை சரியாக பேச வேண்டும், உன்னுடைய அன்னை இறந்து விட்டதுனால அண்ணி தனியாக இருப்பதால் அவங்க உன்னோடு பாசமாக இருப்பதால் அதற்கு தேவையான செயலை நீ செய்ய வேண்டும் அப்படின்ற போது அவன் இல்லை, என் அண்ணி என் சாமி என்றெல்லாம் சொன்னான். சொன்னபோது அப்படியெல்லாம் இருக்கிறோம், நான் சாமி தாண்டா வாடா அப்படி என்று சொல்லி அவர்களை நினைத்து நினைத்து அவங்களும் அழுதார்கள், இவனும் அழுதான். அழுதபோது அவர்கள் இருவருக்கும் ஒரு தொடர்பு பாலமாக இந்த மாரியப்பன் தான் இருந்தேன். அப்போது இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த வழக்கை விடுதலை செய்து நான் கூட்டு சொல்லுகிறேன், என்னை விட்டு போகக்கூடாது என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். அதற்கு பின் அவனை கூட்டி அவனுடைய விவரத்தை எடுத்து சொல்லி அந்த விவரம் அவனுக்கு என்ன தெரிந்தது என்றால் சரி என்று அவனுக்கு பட்டது. அவனுக்கு ஒரு நோய், அவனுக்கு எப்போ வேணா தலையை திருப்பி போடுவான், திருப்பி கொண்டு அடிக்கிறாங்க என்று ஒரு சத்தம் போடுவான். அப்போது அடிக்கிறாங்க, யார் அடிக்கிறாங்க, என்னை கிட்டத்தட்ட ஒரு 100 ஆம்பளையாளர் வந்து அடிக்கிறாங்க, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டபோது இந்த மாரியப்பன் தட்டெடுத்து வெளியே செல்லுக்குள் அடித்து அவர்களை விரட்டி அவர்கள் அப்படின்னு ஒரு நிறைய நாடகத்தை நான் நடத்தினேன். அந்த நாடகம் அவனுடைய மனநிலை திரும்பி விட்டது. அந்த சொல் 2வது அவனுடைய மனநிலை சரியானது. சரியான பின் அவர்களை அம்மா மதினியை கூப்பிட்டு நான் என்னை பெயில் எடுங்க, நான் உங்களோட இருந்து கொள்கிறேன் என்ற வார்த்தையை சொன்னான். சொல்லும்போது சரி அப்படின்ற போது கேஸ் ட்ரையலுக்கு வந்தது. ட்ரையலுக்கு வந்தபோது என் கணவனை இவர் கொல்லவில்லை, இவர் அவராக அந்த குத்து விஷயம் அதை வச்சது அதாக குத்தி விட்டது, இவர் கொல்லாததால் போலீஸார் என்னுடைய வெள்ளை பேப்பரை கையெழுத்து வாங்கினார்கள் அப்படின்னு ஒரு பொய்யை கோர்ட்டில் சொல்லி அவன் கேஸை விடுதலை செய்து போய்விட்டார். சுமார் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் பார்க்கும்போது அவனுக்கு 7 பெண் குழந்தைகள் இருந்தது.